அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுஹா தொழுகையினுடைய சிறப்பு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்காகவும் அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலும் தர்மம் செய்வது அவசியமான ஒன்று அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்முடைய மனிதருடைய உடலில் எண்ணற்ற மூட்டுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நீங்கள் தர்மம் செய்கிறது அவசியம்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தஸ்பீகும் தர்மமாகும். சுபஹானல்லாஹ் நம்ம சொல்கிறோம், அது தர்மம்னு ரசூல்லா சொல்கிறாங்க. தஹ்மீது அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம், அல்ஹம்துலில்லா அதுவும் தர்மமாகும்னு சொல்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹும் தர்மம். அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம், அதுவும் தர்மமாகும்னு ரசூலா சொல்கிறாங்க. நன்மையை ஏவுறீங்களா, அதுவும் தர்மமான செயலில் அடங்கும். தீமையான காரியங்களை தடுக்கிறீங்களா, அதுவும் தர்மமான செயலில் அடங்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் தர்மம், சுபஹானல்லாஹ் சொன்னால் தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் தர்மம், நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதும் தர்மத்தில் அடங்கும். இந்த எல்லாத்துக்குமே லுஹா தொழுகினுடைய 2 ரக்காயத்து, அந்த லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காயத்து தொழுகிறோமா இல்லையா, அது இவை அனைத்துக்கும் சமமாக போயிடும், இவை அனைத்துக்கும் பகரமாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.